நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா போலீஸ் எக்ஸாமுக்கான மாதிரி தேர்வு 12 சரிங்களா. அதில் ஒரு 50 முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். 50 கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் அரௌண்ட் 360 டிகிரியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னால் நம்ம அப்படி தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை சொல்லிவிட்டு அட் த சேம் டைம் வேறு என்னென்ன மாதிரிலாம் அதில் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் ஒரு நோட்டும் பேனாவும் கையில் வச்சுட்டு பாருங்கள். ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டே வாங்க. ரைட், ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகம் மெக்னீஷியம் சரிங்களா. ரைட், அப்போ பச்சையத்தில் உள்ள உலோகம் மெக்னீஷியம். ஸோ பச்சையம்ங்கிறது தான் ஒளிச்சேர்க்கைக்கு காரணமான ஒரு நிறமி சரிங்களா. இந்த இதுவே பார்த்திங்கன்னா நம்ம முதன்மை நிறமி துணை நிறமின்னு ரெண்டாக பிரிக்கலாம். அந்த முதன்மை நிறமி என்பது பச்சையம் ஏ, துணை நிறமி என்பது பச்சையம் பி மற்றும் கரோட்டினாய்ட். ஓகேவா. ரைட், ஒளிச்சேர்க்கைன்னு என்ன? சூரிய ஒளியை பயன்படுத்தி தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்து கொள்வது தான் ஒளிச்சேர்க்கை. இந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கையை கண்டறிந்தவர் யாருன்னு கொஸ்டின் கேட்கலாம். சிஎன்ஆர் ராவ். ஓகேங்களா. ஸோ சூரிய ஒளியை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கையை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டால் சிஎன்ஆர் ராவ். அதே ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டால் மெல்வின் கால்வின். ஸோ சூரிய ஒளியை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கையை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டால் சிஎன்ஆர் ராவ். ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டால் மெல்வின் கால்வின். அப்போ பாருங்கள், இந்த கேள்விக்கான விடை தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகம் கேட்டால் மெக்னீஷியம் என்பது சரியான விடை. பச்சையம் என்பது ஒளிச்சேர்க்கைக்கான ஒரு முதன்மையான ஒரு நிறமி. அதுலேயும் முதன்மை நிறமின்னு கேட்டால் பச்சையம் ஏ மற்றும் துணை நிறமின்னு கேட்டால் பச்சையம் பி மற்றும் கரோட்டினாய்ட். ஓகேவா. சூரிய ஒளியை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கையை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டால் சிஎன்ஆர் ராவ். ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டால் மெல்வின் கால்வின். அந்த மெல்வின் கால்வின் அப்படி கண்டுபிடிச்சதுனால தான் 1961 அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க, 1961. ஓகேவா. ரைட், இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பாருங்களேன். இந்த மிச்சம் மூணு நமக்கு தெரியும் இல்லையா. இரும்பு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சார், இரும்பு எதுக்காக சொல்லுங்கள் பார்ப்போம். இரத்த சோகையை குணப்படுத்துவதுக்கு என்ன பயன்படும்? மனிதர்களுக்கு பொதுவாக இரும்பு பயன்படும். புற்றுநோய் சிகிச்சைக்கு என்ன பயன்படுத்தும்? கோபால்ட் 60 பயன்படும் சரிங்களா. கால்சியம் எலும்பு மற்றும் பற்களுக்கு ஒரு வலு சேர்க்கிறதுக்கு எது பயன்படும் கேட்டால் கால்சியம் பயன்படும். ரைட், செகண்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. இரண்டாவது கொஸ்டின், பீமர் எலும்பு என்பது தொடை எலும்பு. மனித உடலில் நீளமான எலும்பு பீமர் எலும்பு. அது எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டால் தொடைப்பகுதியில் அமைந்துள்ளது. அதே மனித உடலில் சிறிய எலும்பு எதுன்னு கேட்டால் ஸ்டாபிஸ் எலும்பு அல்லது அங்கவடி எலும்பு. இது எங்கே இருக்குன்னு கேட்டால் நடுச்செவியில் இருக்குது. குழந்தை பிறக்கும்போது 300க்கும் மேற்பட்ட எலும்புகளோட பிறக்குது. அப்புறம் அது வளர வளர மனித உடலில் எவ்வளோ எலும்புகளாக ஃபார்ம் ஆகும்? 206 எலும்புகளாக ஃபார்ம் ஆகுது. ஸோ மனித உடலில் மொத்தம் எத்தனை எலும்புகள் இருக்குது? 206 எலும்பு. அப்போ நீளமான எலும்புன்னு கேட்டால் பீமர் எலும்பு தொடை பகுதியில் வருது. ஓகேங்களா. ஸோ சிறிய எலும்புன்னு கேட்டால் அங்கவடி அல்லது ஸ்டேபிஸ் எலும்பு நடுச்செவியில் இருக்குது. குழந்தை பிறக்கும்போது பார்த்தா 300க்கும் மேற்பட்ட எலும்பு இருக்குது. அப்போ மனித உடலில் நம்ம அக்யூரேட்டாக எவ்வளோ எலும்பு இருக்குன்னு கேட்டால் 206 எலும்பு இருக்குது. எலும்புகளை வலுப்படுத்த உதவுதான் என்னன்னு கேட்டால் கால்சியம். ஓகேவாங்க. ஸோ பிசிக்கு படித்தாலும் எஸ்ஐக்கு படித்தாலும் ஒரு 360 டிகிரியில் எல்லா எக்ஸாமுக்கு படிச்சிங்கனாலும் சரிங்க, 360 டிகிரியில் கொஸ்டின் அப்ரோச் பண்ணுங்களேன். அப்போ நமக்கு படிக்கிறதும் தரவாகும், ரிவிஷனும் தரவாகும். ரைட், தேர்ட் கொஸ்டின், உயிரினம் குரோமோசோம்களின் எண்ணிக்கை பாருங்கள். நெல் 24, நெல்லில் இருக்கிற குரோமோசோம் 24, பருத்தி 53, பட்டுப்பூச்சி 56, தங்கமீன் 100 சரிங்களா. தங்கமீன் 100. இப்போ பட்டுப்பூச்சிக்கெலாம் நம்ம ஈஸியாக ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5-6 நாள் பட்டுப்பூச்சி அப்படியே பட்டுப்பூச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கும். 5-6 நாள் பட்டுப்பூச்சி பார்த்தேன். தங்க மீன் 100 ரூபாங்கிறான் சரிங்களா. தங்க மீன் 100 ரூபா. பட்டுப்பூச்சி ஒரு 5-6 நாள் பட்டுப்பூச்சி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஓகேங்களா. தங்க மீன் 100 ரூபா. ஓகேங்களா. ரைட்,
ஸோ 24 மணி நேரமும் நமக்கு ரொம்ப முக்கியமான உணவு என்ன? உணவு தான். முக்கியமானது உணவு. நெல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல். ஓகேங்களா? அப்போ மனித உடலில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டால் எத்தனை குரோமோசோம்? 46, 23 ஜோடி குரோமோசோம்கள், 46 குரோமோசோம்கள். சரிங்களா? அந்த 23வது குரோமோசோமை தான் நம்ம பால் குரோமோசோம்னு சொல்லுவோம். பால் குரோமோசோம்னு சொல்லுவோம். குரோமோசோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னவர் யார்? வால்டேயர். வால்டேயர். ரைட். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். உமிழ்நீரில் அடங்கியுள்ளவை டயலின். உமிழ்நீரில் அடங்கியுள்ளவை டயலின். அந்த நொதி எச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த சலைவால் இருக்கிற என்சைம் நெதி என்னன்னு கேட்குறாங்க. டயலின். ரைட். கண்ணில் ஒளி ஊடுருவும் பகுதி கார்னியா. அதாவது கண்ணில் ஒரு ஒளி ஊடுருவும் பகுதி என்னன்னு கேட்டால் கார்னியா. கண்ணில் ஒளி விலகல் நடைபெறும் பகுதி எதுன்னு கேட்டாலும் கார்னியா. அந்த கண்ணில் இருக்கிற விழி லென்ஸ் இருக்குல்ல, அந்த விழி லென்ஸை வந்து என்ன தசைகளால் ஆனதுன்னு கேட்டால் சிலியரி தசைகளால் ஆனது. ஜிப்ரலின்களுக்கு எடுத்துக்காட்டு தக்காளி. ஜிப்ரலின்களுக்கு எடுத்துக்காட்டு தக்காளி. உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்குவது என்னன்னு கேட்டால் ஜிப்ரலின். ஓகேங்களா? அந்த மிச்ச 3 இருக்குது பாருங்கள், எலுமிச்சை, திராட்சை, தர்பூசணி, இது எல்லாமே எதுக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டால் ஆக்சின்களுக்கு எடுத்துக்காட்டு. ஆக்சின் என்பது தாவரங்களில் கண்டறியப்பட்ட முதல் ஹார்மோன், அதுதான் ஆக்சின். ஜிப்ரலின் பார்த்தீங்கன்னா, ஜிப்ரலினுக்கு எடுத்துக்காட்டு என்னது? தக்காளி. உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்குவது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஜிப்ரலினை சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன் இந்த தாவர ஹார்மோன்களில். ஓகேவா? அந்த ஜிப்ரலின் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன்னு நம்ம எதை சொல்லுவோம்னா ஜிப்ரலின்கள் தான் சொல்லுவோம். அதிக அளவு காணப்படக்கூடிய தாவர ஹார்மோன் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாலும் ஜிப்ரலின். முதலில் கண்டறியப்பட்ட தாவர ஹார்மோன் எதுன்னு கேட்டால் ஆக்சின். ஜிப்ரலினுக்கு எடுத்துக்காட்டு தக்காளி. மிச்ச எலுமிச்சை, திராட்சை, தர்பூசணி, இந்த 3மே வந்து பார்த்தா எதுக்கு எடுத்துக்காட்டுனா ஆக்சினுக்கு எடுத்துக்காட்டு. கொஸ்டின் நம்பர் 7. வைட்டமின்களை பற்றி பார்க்குறோம். அதாவது இந்த வைட்டமின்கள் அதோட வேதிப்பெயர். வைட்டமின் B1 தயமின், B2 ரிஃபோப்ளேவின், B3 நியாசின், B6 பைரிடாக்சின். பைரிடாக்சின். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ B6 இருக்குல்ல, அந்த 6ங்கிறது 6 மணின்னு வச்சுக்கோங்க. 6 மணிக்கு டாக்ஸி வந்துடும். 6 மணிக்கு என்ன வந்துடும்? டாக்ஸி வந்துடும். ஓகேங்களா? 6 மணிக்கு டாக்ஸி வந்துடும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட். அதே மாதிரி B3 இருக்கு இல்லையா, அந்த B3க்கு நியாசின் இருக்குல்ல, B3ங்கிறது 3 வேலைன்னு வச்சுக்கோங்களேன். நியாசின்ங்கிறது அனாசின்ங்கிற மாதிரி டேப்லெட் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ டேப்லெட் 3 வேலை டேப்லெட் நியாசின். அதே விட்டமின் B12 ஒன்று இருக்கும். அந்த விட்டமின் B12 பேர் என்னென்னா சயனோகோபலமைன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விப்பா. விட்டமின் B12 கேட்கலாம். சயனோகோபலமைன். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடினோமோ புற்றுநோயினால் பாதிக்கப்படும் உறுப்பு தைராய்டு, பிட்யூட்ரி, அட்ரினல், பிற சுரப்பிகள். ஸோ அனைத்தும் சரி. ஓகேவா? ரைட். தைராய்டு தான் நமக்கு தெரியும். தைராய்டு ஹார்மோன் ஆளுமை ஹார்மோன்னு சொல்லுவோம். பிட்யூட்ரி சுரப்பி நாளமில்லா சுரப்பு மண்டலத்தின் தலைமை சுரப்பின்னு சொல்லுவோம். தலைவன் எப்போவுமே ஃபிட்டாக இருக்கணும். ஸோ நாளமில்லா சுரப்பியின் நடத்துனர் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்னா பிட்யூட்ரியை சொல்லுவோம். அட்ரீனல் சுரப்பி நமக்கு தெரியும். ஃபைட்டிங் ஹார்மோன்ஸ், ஃப்ளையிங் ஹார்மோன்ஸ், பறக்கும் ஹார்மோன், சண்டையிடும் ஹார்மோன், இதெல்லாம் என்னது? அட்ரினல் சுரப்பிகள். ரைட்டுங்களா? அப்போ அடினோமோ புற்றுநோயினால் பாதிக்கப்படும் உறுப்பு எல்லாமே. ரைட். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். புற்றுநோயை பற்றி ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணல. புற்றுநோயை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு ஆன்காலஜி. உலக புற்றுநோய் தினம் February 4. ஓகேங்களா? தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் நம்ம எப்போ சொன்னோங்கிறத யோசிங்க. ஒரு ரீகால் பண்ணுங்கள். ஏற்கனவே பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் ரீகால் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். கொஸ்டின் நம்பர் 9. பேரண்டத்தை பற்றிய படிப்பின் பெயர் காஸ்மாலஜி. பேரண்டத்தை பற்றிய படிப்பின் பெயர் காஸ்மாலஜி. பித்தளையின் தன்வெப்ப ஏற்புத்திறன் 380 ஜூல் kg-1 கெல்வின் -1. அதாவது 380 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. கொஸ்டின் நம்பர் 11. ஓம் விதியின் சமன்பாடு V = IR. V என்பது மின்னழுத்தம். ஓகேங்களா? I என்பது மின்னோட்டம்.
ஆர் என்பது மின்தடை. பழங்களை பழுக்க வைக்க பயன்படுவது எத்திலின். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. பழங்களை பழுக்க வைப்ப பயன்படுவது எத்திலின். இந்த எத்திலின் ஹார்மோனோட இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா, கேசியஸ் ஸ்டேட் ஹார்மோன், வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன், வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எத்திலின். முதலில் கண்டறியப்பட்ட ஹார்மோன் ஆக்சின். அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன் ஜிப்ரலின். ஓகேவா, அப்போ கொஸ்டின் பாருங்கள் எப்படிலாம் நமக்கு கேட்கலான்னு. அதே சைட்டோகைனின் பார்த்தீங்கன்னா தேங்காயில் இருக்கிற இளநீரில் அதிகமாக காணப்படும் ஹார்மோன் எப்படின்னு கேட்டால் சைட்டோகைனின். ஓகேங்களா, ஹெர்ரிங் மீனின் விந்து செல்களில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டது சைட்டோகைனின். இதெல்லாம் கேட்கலாங்க, ரொம்ப முக்கியமான கேள்விங்க. ஹிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் இதில் கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா, நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் வந்தோன்னு பாருங்கள், ரெஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக தெரியும். வீடியோஸை கண்டிப்பாக பாருங்கள். ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் அண்ட் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின்ஸே ரொம்ப ஒர்த்தபுளான கொஸ்டின்ஸ் அண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற கொஸ்டின்ஸும் ரொம்ப ஒர்த்தபுளான கொஸ்டின்ஸ். ரைட், இந்த சைட்டோகைனின் பார்த்திங்கன்னா பொதுவாக தாவரங்கள் முதுமை அடைவதை தாமதப்படுத்தும். அதுக்கு என்ன பேருன்னு கேட்டால் ரிச்மண்ட் லாங் விளைவு. அப்போ ரிச்மண்ட் லாங் விளைவுடன் தொடர்புடைய ஹார்மோன் எதுன்னு கேட்கலாம், சைட்டோகைனின். சைட்டோகைனின் ரைட்டுங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 12 ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. பழங்களை பழுக்க வைக்க பயன்படுவது எத்திலின். வாயு நிலையில் உள்ள ஹார்மோன் எத்திலின், அதாவது கேசியஸ் ஸ்டேட் ஹார்மோன். சரிங்களா, ரைட். ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன் ஆக்சின். அதிக அளவு காணப்படும் ஹார்மோன் ஜிப்ரலின். இளநீரில் காணப்படும் ஹார்மோன் சைட்டோகைனின். ஹெர்ரிங் மீனோட விந்து செல்களில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டது சைட்டோகைனின். தாவரங்கள் முதுமையடைவதை தாமதப்படுத்துவது சைட்டோகைனின். இவ்வாறு முதுமையடைவது தாமதப்படுத்தப்படுவது ரிச்மண்ட் லாங் விளைவுன்னு சொல்லுவோம். ரிச்மண்ட் லாங் விளைவுன்னு சொல்லுவோம். ரைட், கொஸ்டின் நம்பர் 13 பொறுத்துக. திரவம் ப்ளஸ் திரவம் என்ன? பால்மம். திரவம் திரவம் சேர்ந்தது பால்மம். திரவம் ப்ளஸ் வாயு தூசி படலம். வாயு ப்ளஸ் திண்மம் திண்ம நுரை. வாயு ப்ளஸ் திரவம் நுரை. வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் மின்கலம் கால்வானிக் மின்கலம். வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் மின்கலம் என்னது? கால்வானிக் மின்கலம். வேத காலத்தில் வணிகத்தில் பயன்படுத்திய வெள்ளி நாணயத்தின் பெயர் கிருஷ்ணாலா. கிருஷ்ணாலா. ஓகேவா, ரைட். கொஸ்டின் நம்பர் 16 பாருங்கள். பாடலிபுத்திரம் என்பது தற்போதைய பாட்னா. பாடலிபுத்திரம் என்பது தற்போதைய பாட்னா. மூன்றாவது, அந்த நம்ம பௌத்த சமய மாநாடுகள் படிச்சிருப்போம். அந்த புத்த சமய மாநாட்டில் ஃபஸ்ட்டு மாநாடு ராஜகிர்கத்தில் நடக்கும், ரெண்டாவது மாநாடு வைசாலியில் நடக்கும், மூணாவது மாநாடு பாடலிபுத்திரத்தில் நடக்கும், நாலாவது மாநாடு காஷ்மீரில் நடக்கும். ஓகேங்களா, அந்த பாடலிபுத்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஏரியா, அதை நல்லா பார்த்துக்கணும். பாடலிபுத்திரம் என்பது தற்போதைய பாட்னா. ரைட். கொஸ்டின் நம்பர் 17 ஏழிசை வல்லான் என அழைக்கப்படும் மன்னன் கரிகாலன். ஏழிசை வல்லான் என அழைக்கப்படும் மன்னன் கரிகாலன். ஓகேங்களா, தமிழகத்தில் பத்தினி தெய்வ வழிபாட்டை கொண்டு வந்தவன் சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அதே மாதிரி சேர அரசர்கள் பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்பாங்க. பதிற்று 10. பதிற்று 10. அந்த பதிற்று 10ல் குறிப்பிடப்படும் சேர அரசர்கள் எண்ணிக்கை கேட்டால் 8. 8. ஓகேங்களா, ரைட். நாணயங்களில் இடம்பெற்ற சேர அரசர் யாருன்னு கேட்டால் சேரல் இரும்பொறை. சேரல் இரும்பொறை. ரைட். ஸோ இதிலே உங்களுக்கு ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் கவர் ஆகிருக்கும். மேக்ஸிமம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக 50 கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் தெரிஞ்சுக்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஆன்சர் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. ஸோ எந்த ஒரு கொஸ்டின்ஸையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எந்த ஒரு வீடியோவையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ரைட். கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள். தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டுமான கோவில் மகாபலிபுரம் கடற்கரை கோவில். ஓகேவா, மகாபலிபுரம் கடற்கரை கோவில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில். இந்த மகாபலிபுரம் மாமல்லபுரம் கடற்கரை கோவில்கள் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1984. 1984. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அதே மாதிரி இந்த கைலாசநாதர் கோவில், வைகுந்த பெருமாள் கோவில், மண்டகப்பட்டு கோவில் எல்லாமே பல்லவர் காலத்தை சேர்ந்தது. ரைட்டா, ரைட். பிருத்திவிராஜ ராசோ என்ற இலக்கியம் யாரை பற்றி குறிப்பிடுகிறது? ரஜபுத்திரர்கள். ஓகேங்களா, இந்த ரஜபுத்திரர்கள்ட்ட ஒரு முக்கியமான ஒரு பழக்கம் இருந்தது. அந்த பழக்கம் தான் என்னென்னா ஜவ்ஹர். ஜவ்ஹர் அதாவது
போரில் வந்து ஆண்கள் இறக்கும் தருவாய் நேரிட்டால் பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, தன் உடலில் தீ வைத்து மாண்டனர். இந்த பழக்கம் தான் என்னன்னு கேட்டால் ஜவஹர். அப்போ ஜவஹர் என்ற பழக்கம் யாரிடையே வந்து காணப்பட்டதுன்னு கேட்டால் ராஜபுத்திரர்களிடையே காணப்பட்டது. அக்பரின் இராணுவ நிர்வாக முறையின் பெயர் மன்சப்தாரி முறை. ஓகேங்களா, அக்பரோட இராணுவ நிர்வாக முறையின் பெயர் என்னன்னு கேட்டால் மன்சப்தாரி முறை. கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே அக்பரோட கொள்கை என்னன்னு கேட்டால் தீன் இலாஹி, தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு. தாக் முறை பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜி கொண்டு வந்திருப்பார். குதிரைக்கு சூடு போடும் முறை தான் தாக் முறை. ரயத்வாரி முறை என்பது ஒரு நில உடைமை முறை, அல்லது ரயத்வாரி முறைக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் சொந்த சாகுபடி முறை. இந்த ரயத்வாரி முறையை எங்கே ஃபஸ்ட்டு கொண்டாந்தாங்கன்னா தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னையில். ரயத் என்றால் என்னன்னே கேட்கலாம். ரயத் என்றால் மீனிங் என்னன்னு கேட்டால் விவசாயி அல்லது உழவன். ரைட். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ வீடியோ எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே எங்களோட அடுத்தடுத்த வீடியோவுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாஸ்கோட காமாவை வரவேற்ற கள்ளிக்கோட்டை மன்னர் சாமரின். 22 பாருங்கள், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு என்பதை இந்தியாவின் ஆங்கில பேரரசு என்று மாற்றியவர் வெல்லஸ்லி பிரபு. ஓகேங்களா, ரைட். வாரிசிலப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் டல்ஹவுசி பிரபு. துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் வெல்லஸ்லி பிரபு. ஓகேங்களா, காவல்காரர் முறையை கொண்டு வந்தவர் காரன் வாலிஸ் பிரபு. பாளையக்காரர் முறை நீக்கப்பட்ட ஆண்டு 1801. மதராஸ் அதிகாரபூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்ட நாள் 17/7/1996. ஓகேங்களா, ரைட். மதராஸ் ஆனது தமிழ்நாடு என மாற்றப்பட்ட ஆண்டு கேட்டால் 1969. ஓகேங்களா, மாநிலங்களின் மறுசீரமைப்பு சட்டத்தின்படி கொண்டு வந்திருப்பாங்க. மாநிலங்களின் மறுசீரமைப்பு சட்டம் எப்போ வந்துச்சுன்னு கேட்டால் 1956, 1956. கொஸ்டின் நம்பர் 25. 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எழுத்தறிவு விகிதம் 80.33%. அந்நிய செலவாணியை அதன் நாடுகள், அதாவது ஒவ்வொரு நாட்டோட கரன்சி. ஆஸ்திரேலியாவுக்கு டாலர், மலேசியாவுக்கு ரிங்கிட், இலங்கைக்கு ரூபாய். கொஸ்டின் நம்பர் 27. டேஷ் இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. பசுமை புரட்சியின் தந்தை, இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்டால் MS சுவாமிநாதன், அதாவது மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன். ஓகேங்களா, நீலப்புரட்சி எதனோட தொடர்புடையதுன்னு கேட்டால் மீன் ஃபிஷ்ஷு. வெள்ளை புரட்சி என்பது எதனோட தொடர்புடையதுன்னு கேட்டால் பால். சாம்பல் புரட்சி எதனோட தொடர்புடையதுன்னா உரங்கள் ஃபெர்டிலைசர்ஸ். பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் செயல் அலுவலர். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் அதிக பாலின விகிதத்தில் 3ஆம் இடம் பெற்றுள்ள மாவட்டம் நாகப்பட்டினம். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான எல்லைக்கோடு எந்த ஒப்பந்தத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? சிம்லா ஒப்பந்தம். மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு தகுதிகளில் சரியானது என்ன? இந்திய குடிமகனாக இருக்கணும், சரி. 25 வயசு முடிஞ்சிருக்கணும், சரி. மத்திய மாநில அரசு ஊழியராக இருக்கக்கூடாது, சரி. வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கணும், சரி. அப்போ தேசிய வாக்காளர் தினம் எப்போன்னு கேட்டால் ஜனவரி 25. ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 21. சரிங்களா, ரைட். 61வது சட்ட திருத்தம் தான் வாக்களிக்கும் வயதை 21லேருந்து 18 மாற்றிருக்கும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சட்ட திருத்தம் கேட்டிருப்பாங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. 61வது சட்ட திருத்தத்தின்படி வாக்களிக்கும் வயதானது 21லிருந்து 18 மாறியது. ரைட். கொஸ்டின் நம்பர் 32. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு 30. ரைட்டுங்களா, ரைட். தேசிய வாக்காளர் தினம் பார்த்தோம் எப்போ? ஜனவரி 25. 1 டிகிரி தீர்க்கக்கோட்டை கடக்க சூரிய ஒளி எடுத்துக்கொள்ளும் நேரம் 4 நிமிடங்கள். இமயமலைத் தொடர் எந்த கண்டத்தில் உள்ளது? ஆசியா. இமயமலையில் உள்ள உயரமான சிகரம் எவரெஸ்ட். 8848.
இந்தியாவில் உயரமான சிகரம் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 36. தமிழகத்தில் சித்திரை பட்டம் என அழைக்கப்படும் வேளாண் பருவம் சொர்ணவாரி. சொர்ணவாரி. சோளத்தில் நிறைந்துள்ள சத்துகளில் சரியானவை. கார்போஹைட்ரேட் இருக்குது, புரதம் இருக்குது, தாது இருக்குது, வைட்டமின் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அனைத்தும் சரி. கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே அமைந்துள்ள ஏரி கொள்ளேரி ஏரி. கொள்ளேரி ஏரி. ஓகேங்களா? சிலிக்கா ஏரி கேட்கலாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஏரி. ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஏரி தான் சிலிக்கா ஏரி. அதே மாதிரி சாம்பார் ஏரி ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஏரி தான் சாம்பார் ஏரி. வேம்பநாட்டு ஏரி எங்கே இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒயோஷியோ மற்றும் கலிஃபோர்னியா குளிர் நீரோட்டம் எந்த கடலில் காணப்படுகிறது? வட பசிபிக் கடல். வட பசிபிக் கடல். தக்கான பீடபூமி எவ்வகை பாறைகளால் உருவானது? தீப்பாறைகள். தீப்பாறைகள் சிதைவடைஞ்சு உருவாகும் மண் என்னன்னு கேட்டால் கரிசல் மண். கரிசல் மண்ணில் நன்கு விளையும் பயிர் என்னன்னு கேட்டால் பருத்தி மற்றும் கால்நடை தீவனங்கள். உலக மண் தினம் எப்போன்னு கேட்டால் டிசம்பர் 5. டிசம்பர் 5. ஓகேங்களா? தீப்பாறைகள் இக்னீஷியஸ் ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். இக்னீஷியஸ் என்பது லத்தீன் மொழி சொல். லத்தீன் மொழி சொல். ஓகேங்களா? கரிசல் மண்ணுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ரீஹர் மண். ரீஹர் மண். ரைட். 41 பாருங்கள். விண்ட்ரோஸ் என்பது காற்றின் திசையையும் வீசும் காலத்தையும் நிலவரப்படத்தில் குறிக்கும் ஒரு வரைபடம். சரி. மீட்ரோகிராஃப் அல்லது ட்ரிபிள் ரெஜிஸ்டர் என்ற கருவி காற்றின் திசை, வேகம், சூரிய வெளிச்சம், மழை ஆகியவற்றை வரைகோட்டு படத்துடன் மூலம் பதிவு செய்யும் கருவி. சரி. ஸோ ரெண்டுமே சரி. வடக்கில் சஹாரா பாலைவனத்திற்கும் தெற்கில் சவானா புல்வெளிக்கும் இடையில் அமைந்துள்ள பாலைவனம் சாஹேல் பாலைவனம். சாஹேல் பாலைவனம். துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் சரியானது. இந்திய குடிமகன் சரி. 35 வயது முடிஞ்சிருக்கணும் சரி. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளை பெற்றிருக்கணும் சரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, தேர்ட் ஒன் பாருங்கள். ஏன்னா மாநிலங்களவையின் தலைவர் யாருன்னு கேட்டால் துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? மாநிலங்களவையோட அலுவல் வழி தலைவராக அவர் இருப்பாருன்னு சொல்கிறதும் யார் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? ரைட். ஸோ மாநிலங்களவையில் முடிவு வாக்கு யார் செலுத்துவா அப்படின்னு கேட்டால் துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? ரைட். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். காகித பணத்தை அறிமுகப்படுத்தியது யார்? பிரிட்டிஷ். பிரிட்டிஷ். கனமான பொருட்களிலிருந்து லேசான பொருட்களை பிரித்தெடுப்பது தூற்றுதல். தூற்றுதல். நண்பர்களே, இதோட 45 முக்கியமான கொஸ்டின்ஸோட கிட்டத்தட்ட ஒரு 200 கொஸ்டின்ஸ் கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த 5 கொஸ்டின்ஸ் தமிழில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. பாக்கு. கசட தபர என்பது வல்லினம். அந்த வல்லினத்துக்கு அடுத்து ஒரு உகரம் வந்தால் அதுதான் வன்தொடர் குற்றியலுகரம். அப்போ பாருங்கள், எந்த இடத்துல கசட தபர வருது? இருக்கிற எடுத்துக்காட்டில் பாக்கில் மட்டும்தான் இக்கு வருது. அப்போ இக்குக்கு அப்புறம் கூ வருது, உகரம். ஓகேங்களா? அப்போ பாக்கு என்பது வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு. கொஸ்டின் நம்பர் 47 பாருங்கள். பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். விகாரம் எனப்படும். பகுபத உறுப்புகள் என்பது ஒரு 6 உறுப்புகளை கொண்டது. அடிப்படையானது பகுதி, விகுதி. ஓகேங்களா? காலத்தை காட்டுவது இடைநிலை. சரிங்களா? காலத்தை காட்டுவது இடைநிலை. அப்போ பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை இதில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் நம்ம என்ன சொல்லணும்னா விகாரம்னு சொல்லுவோம். முதல் வேற்றுமையை எவ்வாறு அழைப்பர்? எழுவாய் வேற்றுமை. எழுவாய் வேற்றுமை. 8வது வேற்றுமையை எவ்வாறு அழைப்பர்னா விழி வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உவம உருபு கிடையாது. ரைட்டா? ரைட். 49th கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கப்பா, நல்ல கான்செப்டை கவனிச்சுக்கோங்க. வல்லினம் மிகும் இடங்களில் பொருந்தாதது எது? ஃபஸ்ட்டு பொருந்துறதை பார்க்கலாமா? அப்படி, இப்படி, எப்படி ஆகியதில் வல்லினம் மிகும். அப்படி செய்தான், இப்படி படித்தான், எப்படி கேட்டான். அப்போ அந்த இக்கு, இச்சு இதெல்லாம் வருது இல்லையா? அப்போ வல்லினம் மிகும். திசைப்பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். திசைப்பெயர்கள் அடுத்து வல்லினம் மிகும். கிழக்கு திசை. ஓகேங்களா? அந்த மாதிரி டைரக்ஷன் சொல்கிறது. மகர மையில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம், அந்த மகர மையெழுத்தை மையை அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். ஓகேங்களா? அந்த மகர மையினா இம்முங்கிறத அழிந்து அந்த இடத்துலையும் வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. அப்போ மிகாது எதுன்னு பார்க்கலாம். ஆன்சர் பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகும் என்பது தவறு. ஏன்னா பெயரச்சம் பார்த்திங்கன்னா கேட்ட பாடல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கேட்ட என்பது பெயரச்சம். அப்போ அந்த இடத்துல கேட்ட பாடல் அப்படி வரக்கூடாது. ஓகேங்களா? எதிர்மறை என்ன? இப்போ கேட்டன்னு ஒரு இது இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் என்ன? கேட்காத. அதுதானே எதிர்மறை.
அப்போ கேட்காத பாடல் என்பது எதிர்மறை பெயரெச்சம். ஃபஸ்ட்டு ஒரு 3 விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. கேட்ட என்பது பெயரெச்சம், கேட்காத என்பது எதிர்மறை பெயரெச்சம். அந்த கேட்காதங்கிறதுல த போச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கேட்கா பாடல், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். கடைசி எழுத்து நீங்கி ஒலிக்கிறது. அப்படி கடைசி எழுத்து நீங்கி ஒலிச்சா வல்லினம் மிகும். அது நம்ம 50வது கொஸ்டினில் பார்ப்போம். அப்போ பெயரெச்சம் மற்றும் எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. அப்போ மிகும்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அதுதான் பொருந்தாது. 50th ஒன் பாருங்கள். அழியா வனப்பு, ஒளியா வனப்பு, சிந்தா மணி. இதிலே உங்களுக்கு தெரியும், அழிந்த என்பது பெயரெச்சம், அழியாத என்பது எதிர்மறை பெயரெச்சம். அப்போ அழியாத அதில் த அடிச்சிட்டா அழியா. ஓகேங்களா? அப்போ அழியா வனப்பு, ஒளியா அந்த மாதிரி வருது இல்லைங்களா? அப்போ அது எல்லாமே என்ன சொல்லணும்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அப்போ அண்டர்லைன் பண்ணிருக்க வேர்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு சொல்லில் கடைசி எழுத்து நீங்கிறது, ஒரு எதிர்மறை பெயரெச்சத்தில் கடைசி எழுத்து நீங்கினா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இந்த 50 கொஸ்டின்ஸுமே ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.